ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க எப்படி கருப்பாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ், நம்ம தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கணும். அடுப்பில் வச்சு ஃபுல்லில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு சோடா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கலாம். சோடா உப்பு போட்டு அது கூடயே தூள் உப்பு அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த ஹீட்லேயே நம்ம தேய்ச்சோம்னா கொஞ்சம் சுற்றி இருக்கிற கருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். தோசை கரண்டி வச்சு லைட்டாக அந்த சைடில் இருக்க கருப்பெல்லாம் நம்ம செதுக்கி விட்டோம்னா அது வந்துடும். இந்த ஹீட்லேயே இதை செய்யணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப ஹார்டாக இருக்கிறதெல்லாம் கத்தி வச்சு கூட நம்ம எடுக்கலாம். ஒரே வாஷில் கருப்பெல்லாம் எடுக்க முடியாது, பட் நடுவில் இருக்கிற கருப்பு கரையை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நல்ல ஸ்க்ரப் போட் இப்போ தோசை கரண்டி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு லெமன் நான் காஞ்சது யூஸ் பண்ணுறேன். நான் எப்பயுமே லெமன் யூஸ் பண்ணதை இந்த மாதிரி எதாவது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். அதனால் இது காஞ்சிருச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோடா உப்பு போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து லெமனை நல்லா தேய்ச்சோம்னா பார்த்திங்களா, நடுவில் இருந்த கருப்பு கரையெல்லாம் போயிடுச்சு. சோடா உப்புக்கும் லெமனுக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நடுவில் இருக்க கரையெல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு டைம் பண்ணோம்னா நம்ம அந்த சுற்றி இருக்கிற கருப்பும் இன்னும் நல்லாவே போகும். இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணோம்னாலே போதும். இதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். இல்லைன்னா தோசை வராது. இப்படியே காய வச்சிங்கன்னா துணி நல்ல ஒரு காஞ்ச காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம எண்ணெய் சமைக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி தடவி தோசைக்கல் படுக்கிற மாதிரி இல்லாமல் நிற்கிற மாதிரி வச்சுருங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி தடவி வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவி நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். எப்படி இருந்த தோசைக்கல்லை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த தோசைக்கல்லை அடுத்த நாள் காலையில் எடுத்து தோசை ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கத்தியில் சொருகி நம்ம தடவிக்கலாம். கொஞ்சம் கழுவுனதுனால நம்மளுக்கு தோசை வராது இல்லையா, அதனால் வெங்காயம் எண்ணெயும் போட்டு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு அப்புறமா தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.